கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடூனூர் அருகே சங்கராபுரம் அருகே வீட்டிலிருந்த முதிய தம்பதியை மிரட்டி 200 சவரன் நகையானது கொள்ளை போயுள்ளது. துபாயில் தனது குடும்பத்தினருடன் குடிபெயர்ந்துள்ள கேசரிவர்மன் என்பவரது வீட்டில் நகையானது கொள்ளை போயுள்ளது. குடும்ப நிகழ்வுக்காக துபாயிலிருந்து அனைவரும் வந்த நிலையில் வீட்டிலிருந்த முதிய தம்பதியை மிரட்டி கொள்ளை சம்பவமானது அரங்கேறியுள்ளது. பாஸ்போர்ட் புதுப்பிக்க கேசரிவர்மன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நேற்று சென்னை வந்த நேரத்தில் இந்த கொள்ளை சம்பவமானது அரங்கேறியுள்ளது. தகவல் அறிந்து வந்த சங்கராபுரம் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டிலிருந்த முதிய தம்பதியை மிரட்டி 200 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். துபாயில் தனது குடும்பத்தினருடன் குடிபெயர்ந்துள்ள கேசரிவர்மன் என்பவரது வீட்டில் நகையானது கொள்ளை போயுள்ளது. குடும்ப நிகழ்வுக்காக துபாயிலிருந்து அனைவரும் வந்த நிலையில் வீட்டிலிருந்த முதிய தம்பதியை மிரட்டி கொள்ளை சம்பவமானது அரங்கேறியுள்ளது. பாஸ்போர்ட் புதுப்பிக்க கேசரிவர்மன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நேற்று சென்னை வந்த நேரத்தில் வீட்டில் கொள்ளை சம்பவமானது அரங்கேறியுள்ளது. தகவல் அறிந்து வந்த சங்கராபுரம் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீட்டிலிருந்த முதிய தம்பதியை மிரட்டி 200 சவரன் நகையானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ளது கடவுனூர் கிராமம். இந்த கிராமத்தில் வசித்து வருபவர் கேசரிவர்மன். இவர் துபாய் நாட்டில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வரும் நிலையில் இவரது குடும்பத்துடன் அங்கேயே வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது இரண்டாவது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துவதற்காக தனது சொந்த ஊரான கடூனூர் கிராமத்தில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார். வரும் ஜூலை 7ஆம் தேதியன்று தனது இரண்டாவது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற இருந்த நிலையில் தனது பாஸ்போர்ட்டை ரினிவல் செய்வதற்காக கேசரிவர்மன் மற்றும் அவரது குடும்பத்துடன் சென்னைக்கு நேற்று சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி வீட்டில் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் அதிகாலை 3 மணி அளவில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று கேசரிவர்மன் தந்தை முனியன் மற்றும் தாய் பொன்னம்மாள் ஆகியோரை தாக்கி தனி அறையில் வைத்து மிரட்டி பீரோவை உடைத்து பீரோவில் இருந்த 200 பவுன் தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் சென்ற பின்புதான் தனது மகனுக்கு தகவல் அளித்த தந்தை முனியன் தங்களை அடித்து நகைகளை எடுத்து சென்று விட்டதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக சங்கராபுரம் காவல்துறையினருக்கு கேசரிவர்மன் அளித்த தகவலின் பேரில் சங்கராபுரம் ஆய்வாளர் விநாயகமுருகன் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிகாலையில் வயதான தம்பதிகளை அடித்து மிரட்டி அறையில் கூட்டி வைத்து 200 பவுன் தங்க நகை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே உலுக்கியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி இளையராஜா.